வணக்கம். டிசம்பர் 19ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 18ஆம் தேதி நிஃப்டி 0.6% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,300 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 14,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 4,000 கோடி ரூபாய்க்கு. இந்தியாவுடைய டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் டேட்டா அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்தது. நிதியாண்டு 2025 இது வரைக்கும், அதாவது டிசம்பர் 17 வரைக்கும் பார்க்கும்போது 15.82 லட்சம் கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16.45% அதிகரிச்சிருக்கு. மத்திய நிதி அமைச்சர் பார்லிமெண்ட்டில் சில டேட்டாவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல், விஜய் மல்லையா பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அவருடைய சொத்துக்களை விற்று 14,131 கோடி ரூபாய் ஈடாக்கி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஜய் மல்லையாது 14,131 கோடி ரூபாய். அதே போல் நீரவ் மோடியுடைய சொத்துக்கள் 1,052 கோடி ரூபாய். மெஹுல் சோக்சியுடையது 2,565 கோடி ரூபாய் மதிப்பிற்கான சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில் 17.47 கோடி ரூபாய் வந்து ஜென்யூன் இன்வெஸ்டர்ஸ்க்கு திரும்ப வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசி அவங்களுடைய டிமர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் டிமர்ஜர் செய்கிறாங்கன்ற தகவல் முன்னே பார்த்ததான். என்சிஎல்டி அண்மையில் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இப்போ ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க ஜனவரி 6ஆம் தேதி. ஜெரோதா மற்றும் வேறு சில புரோக்கிங் கம்பெனிஸில் வந்து நேற்று சில பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக செல் ஆர்டர் வைக்கும்போது பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதற்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, சிடிஎஸ்எல்ல ஏற்பட்ட பிரச்சனை தான். அதனால நிறைய புரோக்கர்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஜெரோதா கிட்ட பிரச்சனை கிடையாது. சிடிஎஸ்எல் இருந்த பிரச்சனை தான் இதற்கு காரணம். அது சரி செய்யப்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. சிடிஎஸ்எல் அப்படின்றது வந்து ஒரு டெபாசிட்டரி. நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அதில் சிடிஎஸ்எலோட ரோல் என்ன, இந்த டெபாசிட்டரி கம்பெனிஸோடைய ரோல் என்ன அப்படின்னு அதில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிரான்ஸ்ரேல் லைட்டிங் லிமிடெட் ஐபிஓ குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. டிசம்பர் 19ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. 23ஆம் தேதி முடிவடையுது. லோவர் பேண்ட் 410 ரூபாய், அப்பர் பேண்ட் 432 ரூபாய். ஆனந்த் ரத்தி இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. தேங்காய் எண்ணெய் ஜிஎஸ்டி எவ்வளவு போடணும், 18% போடணுமா, 5% போடணுமா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் குறைந்த அளவுக்கு வாங்கும்போது அது ஹேர் ஆயிலாக கன்சிடர் பண்ணி 18% ஜிஎஸ்டியும், அது பெரிய அளவில் வாங்கும்போது அது சமையல் எண்ணெயாக கருதி 5% ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த குழப்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை சமையல் எண்ணெயாக தான் கருத வேண்டும், 5% ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 தகவல் கொடுத்துருக்காங்க. மேரிகோ போன்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்கலாம். டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், இட்டாலியன் நிறுவனமான ஃபிலா 4.57% ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதில் 4.5% விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ கம்பெனி தரப்பு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்களுடைய ஃபிலா நிறுவனம் வந்து ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க 4.57%. அதற்கு பிறகு அடுத்த கட்ட ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு 90 நாட்களுக்கான லாக்இன் பீரியட் இருப்பதாகவும் விளக்கம் கொடுத்துருக்காங்க டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனி பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. 300% அபராதம். என்ன குற்றச்சாட்டு? இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. அதில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ரயில்வேஸ், ஐஓசிக்கு சில நிறுவனங்கள் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே 300% அபராதம் விதிக்கப்பட்டிருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இதை விசாரணை நடத்த இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு கம்பெனி பெயர் சொல்லியிருக்கிறாங்க, மூக் மோஷன்ஸ் கண்ட்ரோல் பிரைவேட் லிமிடெட். அவங்களுக்கு 2021 நவம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ விசாரணைக்கு உட்படுத்துறதா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தகவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து கூடுதலாக தகவல் வாங்குறாங்க. ஏற்கனவே அந்த தகவல் எல்லாமே வந்து SEC செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் யூஎஸ்ஏல தாக்கல் செய்திருக்கிறாங்க அந்த நிறுவனம். அந்த தகவலை இவங்களும் கேட்டு அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரணை நடத்த இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்.
துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கனடா நிறுவனமான வொலாட்டஸ் ஏரோஸ்பேஸுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் ட்ரோன் சார்ந்த லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சேவைகள் வழங்குவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ். கோல் இந்தியாவுக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 560. தற்போதைய லெவலில் இருந்து 41% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஷேர்கான். எதிர்பார்க்குற டார்கெட் ரூபாய் 1050. தற்போதைய லெவலில் இருந்து 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு என்பிசிசி இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 632 கோடி ரூபாய். எஃப்டிசி லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க எஃப்டிசி லிமிடெட். நியூரேகா லிமிடெட் சில முதலீடு செய்திருக்கிறாங்க. 3 கம்பெனிகளில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஐடிசியில் 5000 ஈக்விட்டி ஷேர்ஸ் 0.24 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. எஸ் பேங்க்ல 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 0.21 கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 1.38 கோடி ரூபாய் முதலீடு செய்து 7500 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க நியூரேகா லிமிடெட். ஐடிசி தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி 2 நிறுவனங்களில் முதலீடு செய்திருக்கிறாங்க, ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இஏஹெச் லிமிடெட்டில் 111 கோடி ரூபாய் முதலீடு செய்து 2.4% ஸ்டேக் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு ஐடிசி கைவசம் 16.13% ஸ்டேக் இருக்குது இஏஹெச் லிமிடெட்டில். அதே போல் ஹெச்எல்வி லிமிடெட்டில் 10.9 கோடி ரூபாய் முதலீடு செய்து 0.53% ஸ்டேக் கூடுதலாக வாங்கியிருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு ஹெச்எல்வி லிமிடெட்டில் ஐடிசி 8.11% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. ஆக்ஸோ நோபல் இந்தியா கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. வால்யூமும் அதிகமாக இருந்தது இந்த ஷேரில். நம்ம முன்னே செய்தி பார்த்துருந்தோங்க, அவங்க வேறொரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கேன். அது குறித்தான ஒரு செய்தி தான் வெளியானது. ஆக்ஸோ நோபலில் 2 2.5 பில்லியன் US மதிப்பிற்கான டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டீலில் யாரெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க? பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, JSW மற்றும் இண்டிகோ பெயிண்ட்ஸ், இவங்கெல்லாம் அந்த போட்டியில் இருப்பதாக செய்தி வெளியானது. இதற்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க ஆக்ஸோ நோபல் இந்தியா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரண்ட் கம்பெனி கிட்ட இருந்து எந்த தகவலும் இதுவரைக்கும் வரலன்னு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க ஆக்ஸோ நோபல் இந்தியா. லூபின் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. HIV டேப்லெட்டுக்கு FDA ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க என்ற செய்தி, அதை ஆமாம் அவங்க ஒத்துருக்கிறாங்க, உறுதி செய்திருக்கிறாங்க. நாக்பூர் ஆலையிலிருந்து தான் இது உற்பத்தி செய்ய இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க லூபின். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு. பாண்ட்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக 4250 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மத்திய அரசு அவங்களுடைய புது மேனேஜிங் டைரக்டர் நியமனம் செய்திருக்கிறாங்க. 3 ஆண்டிற்கு ராமமோகன் ராவை அவங்க புது MD-யா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இன்ஃபோசிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கொல்கட்டாவில் அவங்களுடைய புது டெவலப்மெண்ட் சென்டரை திறந்திருக்கிறாங்க. 426 கோடி ரூபாய் முதலீட்டில் 3,20,000க்கும் மேற்பட்ட ஸ்கொயர் ஃபீட் கொண்ட பில்டிங் இது. 4000 ஊழியர்களை அமர வைக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலுக்கு ICICI செக்யூரிட்டிஸ் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 600 ரூபாய் ஒரு ஷேருக்கு. VTM லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 25 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 20 ஆல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா பவர் நார்தன் ஒடிசா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 1.11 கோடி ரூபாய். ABB இந்தியா தரப்பு அப்டேட் இருக்குது. கேம்ஸா எலக்ட்ரிக் உடைய பவர் எலக்ட்ரானிக் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ABB இந்தியா வாங்குறாங்க. காந்தார் ஆயில் ரிஃபைனரி தரப்புல அப்டேட் இருக்குது. தலோஜா ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அது வெற்றிகரமாக இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க காந்தார் ஆயில் ரிஃபைனரி. போரோசில் ரெனியூபிள்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி 675 கோடி ரூபாய் மதிப்பிற்கு விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. அதே போல் 700 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங்கும் செய்ய இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஜொமேட்டோ குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் டாடா மோட்டர்ஸை முந்துறாங்க. டாடா மோட்டர்ஸை பின்னுக்காக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2.83 லட்சம் கோடிகள். இந்த ஆண்டு இது வரைக்கும் பார்க்கும்போது மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஜொமேட்டோடையது 162% அதிகரிச்சிருக்கு. டாடா மோட்டர்ஸுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 2.79 லட்சம் கோடிகள். டிசம்பர் 20 வந்து ஜொமேட்டோ வந்து சென்செக்ஸில் இடம் பிடிக்கிறாங்க. JSW ஸ்டீலை வெளியாக்கிட்டு ஜொமேட்டோ அந்த இடத்த பிடிக்கிறாங்க. ITC ஹிந்துஸ்தான் யூனிலிவர் குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்த ஆண்டு ITCயுடைய ரிட்டர்ன்ஸ் 0.56%. ஹிந்துஸ்தான் யூனிலிவருடைய ரிட்டர்ன்ஸ் மைனஸில் இருக்குது 10.56%. ITCக்கு அரியன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 510 530, ஸ்டாப் லாஸ் 450. மெக்வரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ITCக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 560.
தற்போதைய லெவலிலிருந்து 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2110, இப்போ 2350 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3100, தற்போதைய லெவலிலிருந்து 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எம்கே குளோபல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 3200, இப்போ கொடுத்துருக்கிற டார்கெட் 2950 ரூபாய். டாடா ஸ்டாக்ஸ் 2024 எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க? சில டாடா ஸ்டாக்ஸ் தான் பேசியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல். ட்ரெண்ட் லிமிடெட் 127% அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 2024. ஐஹெச்சிஎல் இந்தியன் ஹோட்டல் கம்பெனி 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நெல்கோ வோல்டாஸ் டிஆர்எஃப் 77லேருந்து 81% இடையே அவங்க லாபம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் ஸ்டாம்பிங்ஸ் அசம்பிளிஸ், அதே போல் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், அதே போல் ஆட்டோமொபைல் கார்பரேஷன் ஆஃப் கோவா 50% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 2024. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 49% அதிகரிச்சிருக்கு. டாடா பவர் 27%, ராலஸ் இந்தியா 20%, டிசிஎஸ் 14%, டாடா ஸ்டீல் 4%, டாடா கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் 2% அதிகரிச்சிருக்கு 2024. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%த்திற்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பஜாஜ் ஹெல்த் கேர் 19% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1400% வால்யூம் அதிகரிப்பு. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் 11% ஷேர் பிரைஸும் 190% வால்யூம் அதிகரிப்பு. ஆப்கோடெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 400% வால்யூம் அதிகரிப்பு. ஆக்ஸான் நோபல் 8% ஷேர் பிரைஸும் 1000% வால்யூம் அதிகரிப்பு. கேஃபின் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 111% வால்யூம் அதிகரித்தது. பாரதி ஹெக்ஸாகாம் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1400% வால்யூம் அதிகரிப்பு. மேன்கைண்ட் ஃபார்மா 5% ஷேர் பிரைஸ், 300% வால்யூம். ப்ளூ ஜெட் ஹெல்த் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 550% வால்யூம் அதிகரித்தது. ஷாலிமார் பெயிண்ட்ஸ் 5% ஷேர் பிரைஸும் 150% வால்யூம் அதிகரிப்பு. கேபிஆர் மில் 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 2300% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் விஏ டெக் வெபாக் 11% வீழ்ச்சி. நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் ரத்த இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கம்பெனி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த டெண்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. 11% வீழ்ச்சி, 1800% வால்யூம் அதிகரிப்பு. சிஆர்எம் சில்க் 7% வீழ்ச்சி, 1200% வால்யூம் அதிகரிப்பு. லிங்கன் ஃபார்மா 7% வீழ்ச்சி, 106% வால்யூம். ஓரியன் பிரஸ் 6% விழுந்தது, 1000% அதிகரித்தது வால்யூம். என்எம்டிசி 6% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. பிவிஆர் ஐநாக்ஸ் 6% சரிந்தது, 234% வால்யூம் அதிகரிப்பு. புருவாங்கரா 5% விழுந்தது, 136% வால்யூம் அதிகரித்தது. ஸ்போர்ட்கிங் இந்தியா 5% சரிந்தது, 858% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்கை கோல்ட் 5% வீழ்ச்சி, கிட்டத்தட்ட 900% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.